படம் ஃபுல்லாக வந்து ரொம்ப அஜித் சாருக்கு வந்து ரொம்ப ஓவர் பில்டப் கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ரசிகர்களுக்காக ரசித்து ஒரு ரசிகன் எடுத்த படம். யூஷுவல் கதைனா வந்து ஸ்டார்ட் டு எண்ட் வந்து நம்ம கதை சொல்லிடலாம். நான் தளபதியோட டைலாக்கை தலை வாயில் அது சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் 25 கிலோ வெயிட்டை குறைச்சி என்னடா என்னடா கிப்லி. லாஸ்ட் 40 மினிட்ஸ் தான் அந்த செகண்ட் பார்ட்டில் ஸ்விங்கம் போட்டு மென்னுற மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒன்று லாங்லேருந்து கொடுப்பாரு பார்த்தீங்களா. விண்டேஜ் ஏகே வந்ததுனாலையும் நம்ம தெரியல பயங்கரமாக இருந்துச்சு. உன்னை எரிக்கவா உன்னை புதைக்கவா அப்படின்னு மொட்டையா பேங்க் அதை சாங்கா மாற்றினாங்க பார்த்தீங்களா. உடம்பை பார்த்துக்கோன்னு சொல்கிறது போல இடுப்பு பார்த்துக்கோன்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் சிம்ரன் வந்துட்டு ஃபுல்லாக வாலி போன டயலாகாக அஜித் கூட பேசுறது. பணத்துக்காக அவன் என்ன மருந்து அவங்க கூட பொனியே யாருக்கிட்ட தலைக்கடியான பேசுகிறேன். அந்த சாங்கோட கண்டினியூட்டியை இவன் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ட்ரெஸ் போட்டு ஆளுவாப்பில் சார் சிம்ரன் வச்ச சாங் போட்டுடலாமா முதல்ல ஒன்றைய போடட்டா அப்படி சொல்கிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இப்போல்லாம் நான் தான் ஒய்ஃபாக நடிச்சிட்டு இருக்கேன், நீங்கள் ஊடால வராதிங்க அப்படின்னு இல்லைங்க. அதெல்லாம் வந்து சாங் வச்சுருந்தா என்ஜாய் பண்ணியிருப்பீங்களா? கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பேன். அதில் டிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை உருட்டு செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. ஹாய், நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன். குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படம்லாம் பார்த்தோம். இப்போ பொதுவாக வந்து 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 4 பேர் நாங்கள் தான். ஸோ 4 பேருமே படம் பார்த்துட்டோம். படத்தை பற்றி நாங்கள் சொல்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு தல ரசிகை, அஜித்தோட வெறித்தனமான ஒரு ஃபேனு. ஸோ காவியா இருக்காங்க. ஸோ அவங்க படத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஒரு ஃபீலோடு இருந்தாங்க ஃபஸ்ட் ஷோ. ஸோ காவியா, உங்கள் ஃபீல் என்ன படம் பார்த்துட்டு? நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி விடிய புக் மை ஷோ ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு ஃபுல் சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லோரும் சொல்லுவாங்க செகண்ட் ஹாஃப் அதுதான் நல்லாயிருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன் ஸ்டார்டிங் தலை ரசிகர் அந்த ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல் வைபு. டோட்டலாக நான் ஒரு நல்ல பார்ட்டி பண்ணிட்டு வந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது இந்த. சரி, இப்போ நம்ம வந்து ரஃபி ப்ரோ இருக்காங்க. ப்ரோ, படத்தோட கதை அந்த பேஸ் என்ன ப்ரோ? படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரிய கேங்ஸ்டர் அவர். அந்த கேங்ஸ்டர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு கட்டத்தில் வந்து புள்ள பிறந்த உடனே பொண்டாட்டி சொல்கிறாங்க, நீ என் பிள்ளையை தொடாத, ஏன்னா நீ பெரிய கேங்ஸ்டர், பல பேர் உயிரை வாங்குறவே சொல்கிறாங்க. அந்த குழந்தை பிறந்தனால இனிமேல் நான் வந்து கேங்ஸ்டர் தொழில் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வாலண்டியாக போய் சரண்டர் ஆகி 17 வருஷம் சிறை வாழ்க்கையை அனுபவிக்கிறாரு அந்த பிள்ளைக்காணி. ஆனால் அதே புள்ள 17 வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை மாட்டுறாரு. இதுக்கு மேலேயும் நம்ம வந்து பிள்ளையை காப்பாற்றணும்னா பழைய கேங்ஸ்டர் தொழிலை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தொழில் எடுக்கிறாரு. இதுதான் அஜித்தோடைய அந்த படத்தோட கதை, குட் பேட் அக்லியுடைய கதை. ஓகே, இதை பற்றி வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த கதை வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னரில் எடுத்திருக்காங்க. யூஷுவல் கதைனா வந்து ஸ்டார்ட் டு எண்ட் வந்து நம்ம கதை சொல்லிடலாம், இல்லை நீங்கள் எங்கே வந்து உட்காந்து பார்த்தாலும் புரிஞ்சிடும். பட் இந்த கதை வந்து ஃபஸ்ட்டு சீனுக்கும் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ்க்கு சிங்க் ஆகுறது. அதுக்கப்புறம் அப்பா அஜித்தோடைய கதைக்கும் அப்படியே பையன் கதைக்கும் லைக் எப்படி சொல்லணும், ஷார்ட்டாக சொல்லணுன்னா, இப்போ வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்ட்டில் அந்த குட் அஜித்துன்ற காமிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எமோஷ்னல் சீன். யாருக்குமே ஒரு பெத்த குழந்தைய பிறந்த உடனே ஒரு ஆசையாக ஒரு அப்பா வந்து தூக்குவாங்க. அப்படி தூக்கலாம் அப்படின்னு கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா த்ரிஷா வந்து ஆஸ் அ கேங்ஸ்டராக இருக்கிறதுனால நீங்கள் வந்து டச் பண்ணாதீங்க, உங்களோட வாடையே குழந்தைக்கு படக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு முக்கியமான டைலாக் என்னென்னா, ஓகே உன்னை வந்து ஊட்டி வளர்க்கவோ இல்லை நீ பேசுகிறத கேட்கவோ எதுக்குமே நான் வந்து உங்ககிட்ட இருக்க மாட்டேன், பட் ஸ்டில் நீ என்றைக்கு என்னை மீட் பண்ணுறியோ அந்த இடத்துல வந்து ஐ லவ் யூ அப்பான்னு சொல்ல வைப்பேன்ற வசனம் வரும். அந்த இடத்துல ஆக்சுவலி வந்து டைரக்ஷன் வந்து ரொம்ப லைட்டாக நம்ம தமிழ்னாலே சென்டிமெண்ட்டு அப்படி பயங்கரமாக காமிப்பாங்க. ஒரு 10-15 நிமிஷம் ஓடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு 5 மினிட்ஸில் அந்த சீனை முடிச்சிருப்பாங்க. என்னடா இவ்வளோ பெரிய எமோஷன் சீன், யாருக்குமே எந்த ஒரு அப்பாவுக்கும் குழந்தைய தொடணுங்கிற ஆசை வரும்போது கிட்ட வரும்போது சொன்னால் எவ்வளோ பெரிய எமோஷனை காமிக்கலாம், அதுலேயே ஒரு 1/4 மணி நேரம் சீனை ஓட்டலாம். பட் அந்த மாதிரிலாம் சீனை ஓட்டாமல் 5 நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்களேன்னு எனக்கு ஃபஸ்ட்டு கவலையாக இருந்தது. பட் அதோட கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒரு மாதிரி எந்த லெவலுக்கும் இறங்கி அவர் வந்து அவரை காப்பாற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவர் கிளைமேக்ஸில் ஐ லவ் யூ அப்பான்னு கொண்டு வர்றார். அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப நிறைவாயிடுச்சு. கிளைமேக்ஸில் அந்த சீனை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப நிறைவாயிடுச்சு. எனக்குமே அது வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. அது உண்மையிலே நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து உண்மை. ஏன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமான்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்குள்ளே ஒரு அருமையான சென்டிமெண்ட் வச்சுருக்காங்க. அப்பா அம்மா என்னுடைய சென்டிமெண்ட்டு. அவன் உண்மையிலேயே வந்து அப்பா என்ன பண்ணினார், இப்போ எங்கே இருக்கார், ஏன்னா எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுறோன்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்பா என்ன பண்ணுறது அந்த பையனுக்கு தெரிஞ்சும் அதை காமிக்க முடியாமல் ஸோ ஒரு சில அவஸ்தைகள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அம்மா கேரக்டர் வந்து த்ரிஷாவும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒட்டுமொத்த
மொத்தமாக இது யாருக்கான படம் கேட்டேன்னா உண்மையிலே சொல்கிறேன், செம்ம ஃபேன் பாய் மூமெண்ட்ஸு, தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸு, ஃபேன்ஸ்க்கானே எடுத்த படம்னு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எனக்காக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே கொஞ்சம் வந்து குழப்பத்தில் இருந்தாங்க. ஆனால் அந்த இன்டர்வல் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட டைலாக்கை தலை வாயில் அது சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது வேறு டைமென்ஷனில் அது வந்து ஒர்க் அவுட் ஆனவன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக போச்சுன்னு தான் சொல்ல முடியும். எனக்கு என்னன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு தலை ஃபேன்ஸ்க்காக எடுத்தப்பட்ட ஒரு படம். பட் ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 40-45 மினிட்ஸ் வந்து படம் ஃபுல்லாக வந்து ரொம்ப அஜித் சாருக்கு வந்து ரொம்ப ஓவர் பில்டப் கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. யூஸ்வலாக ஒரு ஹீரோக்கு பில்டப் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொடுப்பாங்க, ஒரு பில்டப் கொடுத்துட்டு ஒரு சீன் வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு சாங் வைப்பாங்க, அதுக்கப்புறம் கதைக்குள்ளே போயிடுவாங்க. இங்கே என்னன்னா அந்த கதைக்குள்ளே போனதுக்கப்புறமும் பில்டப்பாக போயிட்டுருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ்க்கு அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸில் வந்து படம் வந்து சூடுபிடிக்குது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், போர் அடிக்குதுன்னா நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுவோம், ஸ்டோரிஸிங் வந்து வரிசையாக நம்ம ஒன்று ஒன்றா உட்காந்து பார்த்துட்டே வருவோம். அந்த மீம்ஸு அதெல்லாம் வரிசையாக பார்த்துட்டு வருவோம். செகண்ட் ஹாஃப் வந்து அதே மாதிரி ஒரு மீம்ஸ் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீல். ஏன்னா படத்தில் வந்து இப்போ உங்கள் கதை சொன்னாங்க, அந்த கதை இருக்குது. பட் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படத்தில் பெருசாக கதை இல்லை, ரொம்ப ஒரு வீக்கான ஒரு ஸ்டோரி தான். கமர்ஷியல் தான் ஃபுல்லாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பழைய தமிழ் சினிமா டயலாக்ஸு, தமிழ் சினிமா சாங்ஸு, அந்த பிட்ஸு அதுதான் வந்து படம் ஃபுல்லாகவே வந்து தூவி விட்ருக்காங்க. மீம்ஸை நம்ம 1 hour யூடியூப் பார்த்தோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு நல்லா டைம் பாஸ் ஆயிரும். ஆனால் கடைசி என்ன பார்த்தோங்கிறத நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த படம் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஃபுல்லாக உங்களுக்கு டைம் பாஸ் ஆயிரும். உங்களுக்கு போரெல்லாம் அடிக்காது, உங்களுக்கு நல்லா டைம் பாஸ் ஆச்சு. பட் என்ன பார்த்தோன்னா ஒரு பெரிய ஃபீல் இருக்காது. இது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஒரு தலை ஃபேன் வந்து அவங்களுக்கு படம் எந்த அளவுக்கு ஃபீல் இருக்குன்னு அவங்களுக்கு கேட்போம். உங்களுக்கு படம் எந்த சைடில் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, எந்த சைடில் லேக் ஆச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு ஸ்டார்ட்அப்லேருந்து எண்டிங் வரைக்குமே செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா ஓப்பனாக சொன்னால் ரசிகர்களுக்காக ரசித்து ஒரு ரசிகன் எடுத்த படம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நம்ம வாலியில் ஒரு எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் ஒரு 2-3 சீன் தான் ஒருத்தரை வந்து ரொம்ப அடிக்ட் பண்ணுற மாதிரி நம்ம லைக் பண்ணுறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் ஹாப்பில் வந்து அந்த கதையெல்லாம் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்த விதம் வேறு லெவல். ஆக்சுவலி வந்து இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி வாலியாக இருக்கட்டும், மங்காத்தாவாக இருக்கட்டும், பில்லாவாக இருக்கட்டும், இந்த 3 படத்தையும் பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கனெக்டிவிட்டியை நம்ம தேடுவோம். பார்த்துருக்கீங்களா? இந்த ஒரு டைலாக் வர்றதோ, ஒரு திரும்புகிற ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லை ஒரு பேசுகிற ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அதை வந்து அந்த படத்தில் நம்ம கனெக்ட் பண்ணோமே, நம்ம தலை எங்கே தானே நம்ம ரசித்தோம் அந்த படத்தில், அதை திருப்பி இங்கே ரீவைண்ட் பண்ணி கொண்டுட்டு வரும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்தது. செகண்ட் ஹாஃபில் எனக்கு டோட்டலாக வந்து எப்படின்னா நம்ம பில்லாவில் வந்து ஒரு கேங்ஸ்டர்னாலே நம்ம வில்லனாகவே பார்த்துருப்போம். பட் அதையே ரசிக்க வச்சது பில்லா. ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் தலைவனை வந்து ரசிக்க வச்சதுன்னா செகண்ட் ஹாஃபில் எனக்கு ஃபுல்லாக பிடிச்சது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கேங்ஸ்டருக்கு பின்னாடி நான் எப்படி வந்தார் அப்படிங்கிறத ஒரு கதையாக கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு கடைசி அவர் ஒரு டைலாக் சொல்லுவார்ல, என் பிள்ளைய தொட்டுட்டு அவ்வளோ ஈஸியாக போயிட முடியுமா அப்படின்ட்டு, அந்த டைலாக் இருக்கட்டும். எனக்கு அந்த லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் கூட அவங்க 2 பேரும் ஜாயிண்ட் ஆகி ஐ லவ் யூ அப்பான்னு சொல்லும்போது எனக்கு டோட்டலாக எப்படி தோணுச்சுன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறது, மகள் அண்ட் அப்பா, அந்த ஒரு சென்டிமெண்ட்டு இங்கே மகன் அப்பாங்கிற மாதிரி டோட்டலாக அவரோட படத்தை ஒரு ரீமேக் பண்ணி ரிவெஞ்சாக மாற்றி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஆக்சுவலி வந்து இது டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருந்த மாதிரி இருந்தது. செம்ம ரசித்தோன்னே சொல்லலாம். இப்போது அதே மாதிரி அஜித் சார் பார்த்தீங்கன்னா பல கெட்டப்பில் வந்திருப்பார். அவரோட ஃபேமஸான நிறைய படங்களோட கெட்டப் இந்த படத்தில் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படத்துக்குமே கெட்டப்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்சாக வந்திருக்கும். ஸோ அவர் கெட்டப்ஸ் பற்றியெல்லாம் என்ன ஒரு ஃபீல் வருதுன்னு கேட்போம். அதாவது பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணாருன்னா, விக்ரமில் வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் சாரோடைய அவர் ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வந்து எங்கள் தலைவரை எங்கள் குருவை இந்த மாதிரி நான் காமிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே வச்சு செஞ்சிருவாப்பில். அந்த விக்ரம் படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து ஒன்றுமே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா 636 crores வந்து அது வந்து கலெக்ஷன் ஆச்சு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இதோட அவருடைய ரசிகர்கிட்டே வந்து நீ என்னன்னாலும் பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுத்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஒரே காரணத்துக்காண்டி தான் இந்த படம் வந்து உண்மையிலே சொல்கிற ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக கன்வெர்ட் ஆச்சு. கேரக்டரை நீங்கள் கேட்டீங்க, ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் போய்கிட்டே இருக்குது கேரக்டர்ஸு. அதாவது அவங்களுடைய அது என்ன சொல்கிறது, வந்துக்கிட்டே இருக்காப்புல, வேறு கெட்டப்பில் வந்துக்கிட்டே இருக்காப்புல. நம்ம எல்லாமே ரசிக்கிற மாதிரி கொண்டதுனால எல்லாமே விசில் மூமெண்ட் தான் ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. 6 மாதத்தில் 25 கிலோ வெயிட்டை குறைச்சி என்னடா என்னடா கிப்லி
நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு எந்த ஏஎம் இல்லாமல் எந்த கிப்லியும் இல்லாமல் அப்படியே 25 வருஷம் சின்ன பையனா அந்த பில்லா ஸ்டைலில் வந்ததை வந்து உண்மையிலே சொல்ல பில்லா ஸ்டைலில் வந்து அந்த கெட்டப்பில் வந்தது வந்து மறக்கவே முடியாது. எனக்கு பிடிச்ச கெட்டப்பும் அதாக தான் இருந்துச்சு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விண்டேஜ் அஜித் குமாரை பார்த்த மாதிரி இருக்குது. விண்டேஜ் ஏகே வந்ததுனாலையும் நம்ம தெரியல பயங்கரமாக இருந்துச்சு. சில டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. சில படங்கள் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் சாரோடைய படங்களை வந்து ரஜினிகாந்த் ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருப்பார், எம்ஜிஆர் படத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் அஜித் சார் வந்து அஜித்தோட படத்தையே ரெஃபரன்ஸ் எடுத்ததுனால வந்து டைலாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே நல்ல ரிஜிஸ்டர் ஆன டைலாக். 25 வருஷத்துக்கு முன்னாடி டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்ரனை வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை பார்த்துக்கோன்னு சொல்கிறது போல் இடுப்பு பார்த்துக்கோன்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்பேற்பட்ட டைலாக் கூட நம்மளுக்கு மறக்கடிக்காமல் அந்தளவுக்குள்ள நம்ம ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொறுத்தவரை இன்னும் கெட்டப் வந்து 20 கெட்டப் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்திருந்தால் கூட நம்ம பார்த்து ரசிச்சு தான் இருப்போம். நீங்கள் இந்த கெட்டப் பற்றி சொல்லுங்கள். கெட்டப் பற்றி அஜித்துக்கு எந்த கெட்டப் பட்டாலும் சூட் ஆகுது. இதில் வந்து ஒரு ஒரு நியூவான ஒரு ஜேர்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எங்கேருந்துலாம் ஸ்டார்ட் பண்ணி அவரோட தி பெஸ்ட்டான ஒரு கரியரில் கொடுத்துருந்தாரோ அது அத்தனை ஃபோட்டோஸும் நம்ம பார்க்க முடியுது. தீனா ஆகட்டும், வரலாறு, அப்புறம் பில்லா, அப்புறம் என்ன சொல்கிறது வாலி. ஸோ அந்த டைலாக்ஸ் டெலிவரி இருக்குது பாருங்கள், வாலி டைலாக் டெலிவரி ஆகட்டும், இல்லை விஜய் ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது அண்ட் இந்த இது. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நான் ரொம்ப ரசித்து பார்த்தது லாஸ்ட்டு 40 மினிட்ஸ் தான் அந்த செகண்ட் பார்ட்டில். அந்த 40 மினிட்ஸில் வந்து டெத் ஆனிவர்சரி பார்க்க போகிறோம், உலகத்துலேயே இந்த உலகத்தில் பார்க்க போகிறது நம்ம தான் அப்படின்னு சொல்லி அந்த டெத் ஆனிவர்சரின்ற சீனில் வந்துட்டு உன்னை எரிக்கவா உன்னை புதைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு பாடுவார். ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே தி பெஸ்ட்டாக நான் ரசித்தது வந்து லேட்டஸ்ட்டான ட்ரெண்டிங் சாங்கை ஒன்று ஆட் பண்ணாங்க பாருங்கள். பணத்துக்காக அவன் என்ன மருந்து அவங்க கூட பொனியே அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அஜித்தில் போய் ரீல்ஸை கலப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக எதிர்பார்க்கல. அது வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. அந்த பாட்டு வந்த உடனே எல்லாமே மக்கள் எழுந்த சீட்டில் இல்லை யாருமே. அதுவும் ஏற்கனவே அஜித் ஃபேன்ஸ் தான் பார்க்குறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் டைலாக் டெலிவரி கொடுத்தா கேட்கணுமா, விட்டா ஸ்க்ரீனை கிழிச்சிடுவாங்க பிறகு. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க, கேட்கவே வேண்டாம். அந்த 40 மினிட்ஸ் என்ஜாய் த லாட் டு த கோர். எனக்கு பிடிச்சது அந்த அக்லி பார்ட்டு தான். அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு ஸோ அவனை கொண்டு போய் கோர்ட்டில் ஒப்படைச்சாதான் நான் தன்னோட பையில விடுவிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அந்த 2 அர்ஜுன் தசியும் வந்து கூட்டு வரும்போது காரில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் சுற்றிடுவானுங்க. சரி முடிஞ்சு போச்சு அந்த சீன். பார்த்தீங்கன்னா அந்த காரை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு லிவரை தட்டுவாப்பில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டென்கன்னு போகும், இந்த பக்கம் AK-47, இந்த பக்கம் ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சுட்டு ஒரு சுற்று போட்டு ஒரு அடி அடித்தா பயங்கர மாஸ். அந்த ஃபைட் சீனை நம்மளால் மறக்கவே முடியாது ப்ரோ. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உங்களே அஜித்தோட நிறைய டைலாக்ஸ் எல்லாம் படத்தில் ரிமைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய சாங்ஸ் வந்து ரிமைண்ட் பண்ணியிருந்தாங்க. அஜித்தை தவிர வந்து விஜய் டைலாக்ஸ் வந்து பேசியிருந்தார். அதே மாதிரி வேறு சாங்ஸு ஒரு ஃபேன்டே கேட்டுருவோமே, அஜித்தோட எந்த டைலாகு எந்த சாங்கெல்லாம் உங்களுக்கு அதில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது, 1-2ங்கிறது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லுங்கள், ரொம்ப உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆனது. எனக்கு வந்து இம்ப்ரெஸ் ரொம்ப ஆனால் என்ன அப்படின்னா, ஏன்னா வாலியில் தான் வந்து உண்மையாக சொல்லணும் அப்படின்னா மற்ற எல்லாமே வந்து ஆக்டிங்லாம் அதுக்கப்புறம் தாண்டி வாலியில் வந்து நம்ம முதல்ல ரசித்தது என்ன அப்படின்னா ஒரு வில்லனை வந்து ஹீரோவாக ரசித்தது. ஏன்னா ஒரு வில்லன் ரொமான்ஸ் பண்ணுறதை வந்து வலுக்கட்டாமல் ரொமான்ஸ் பண்ணுறதை நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம். ஆனால் இப்படி கூட யாரா ரொமான்ஸ் பண்ண முடியும், அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது வாலி தான். அந்த ஒரு கெட்டப்பில் வந்து அந்த ஒரு அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கோம். அப்போ வந்துட்டு ஒரு டபுள் ஆக்டா எங்ககிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஸ்விங்கம் போட்டு மென்னுற மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒன்று லாங்லேருந்து கொடுப்பார் பார்த்தீங்களா, அந்த ரியாக்ஷன் திருப்பி அப்படியே இருந்தது. நம்ம பழைய வாலியில் என்ன அந்த ஒரு சேம் ரியாக்ஷன், அவரால் பேச முடியாது, அந்த ரியாக்ஷன்ஸ்லேயே வந்து அவளை வந்து இது பண்ணுற அந்த ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இடத்துல கொடுத்தது வேறு லெவல்னே சொல்லலாம். அப்படியே திரும்பி பார்த்தோம்னா தினா நம்ம ஐயோ ஒரு பயங்கர ஒரு ஃபீலில் பார்த்த அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு டோட்டலாக வில்லன். அதுக்கப்புறம் வில்லனோட அந்த ஒரிஜினல் நம்ம ரசிச்சிருப்போம். அதுக்கப்புறம் மங்காத்தால தான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து அவர் ஒரு கேங்ஸ்டராக நம்ம தலைவனாக அப்படி ஒரு ரசிப்பு வந்து மங்காத்தால தான் ஆரம்பிச்சது. மங்காத்தா பில்லா இந்த 2ல் தான் கேங்ஸ்டரோட ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது, எல்லோரும் ஃபஸ்ட் ஹாஃப்னு சொல்லுவாங்க, எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா மங்காத்தால ஒரு பெரிய ஹைலைட்டே வந்து அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆகிட்டு அந்த பணத்தை அவன் தூக்கிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு பெரிய ஹைலைட்டே. அந்த படத்தில் வந்து நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த பணம் தான் பெருசாக தெரியும். அதுலேருந்து இங்கே திருப்பி கதையை ஆரம்பிப்பாங்கள்ல. ஆக்சுவலி அந்த வரலாறுன்னு சொல்லும் போதே வந்து அவர் எவ்வளோ பெரிய
பணக்கார கேங்ஸ்டராக எப்படி மாறினாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிளிப் ஆர்ட் மாதிரி ஒரு விஷயம், அந்த பாம் பிளாஸ்டாக இருக்கட்டும், அந்த சூஸ் கேஸை தூக்கிட்டு வரதா இருக்கட்டும், அதெல்லாம் காட்டின விதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலாக நாங்கள் மங்காத்தா அந்த பிரியாணிக்கே போயிட்டோம். இப்போ ஸ்பான்ஸில் பிரியாணி கிடைக்காதுங்கிறது எனக்கு இந்த படம் பார்த்து தான் தெரியும். இருந்தாலும் பிரியாணிக்கே போயிட்டோம் உண்மையிலே. ஒரே இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ரசித்தது வந்து ஒரு டைலாக் வந்து அஜித் சொல்வார், என்னால் தான் அந்த பையனுக்கு வந்து ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு நினச்சா கடைசியில் என் பொண்டாட்டினாலேன்னு சொல்லி என் வயிற்றுல பீரை வாத்தியே அப்படின்னு சரியான டைலாக். யூஷுவல் பாலை விட்டுட்டு பீரை வாத்தியே நீ நல்லா இருப்படா அப்படின்னு சொல்லிட்டு காமனாக வந்து ஒருத்தன் விரும்புறது நம்மளால. ஏன்னா பொண்டாட்டி சொல்கிறா உன்னால தான்டா அவன் என் பிள்ளைக்கு ஆபத்துன்னு சொல்லும்போது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்து என்னால் இல்லை என் பொண்டாட்டினால தான் அந்த பையனுக்கு ஆபத்து. என் மனசில் பீரை வார்த்துட்டான்னு சொல்கிறது ஒரிஜினலாகவே ஒரு ஹார்ட்லேருந்து வந்த மாதிரியே இருந்துச்சு. தத்ரூபமாக இருந்துச்சு. செம்ம டைலாகு. அதுவும் தலைவாயில் அந்த டைலாக் வந்தோட பார்த்தீரா எங்க சீட்ல நின்னோம். எழுந்து கத்த ஆரம்பிச்சதுதான் அவ்வளோ டயர்ட் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த லைனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, மங்காத்தாவில் ஆக்சுவலி வந்து அவர் ரொம்ப ஃபேமஸே அந்த பீர்னால தான். அந்த பீரை வச்சு தான் அவர் ஃபுல்லாகவே, அதுலேயுமே மேக்ஸிமம் பீரை இதுலேருந்து எந்த இடத்துலையுமே அவர் குடித்த மாதிரியே காட்டல. ஆனால் அவர் மங்காத்தாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ்லேயே இருக்கிற மாதிரியே காட்டுவாங்க. கேங்ஸ்டர்னாலே அப்படியே காட்டி காட்டி பழகிட்டாங்களா தலை அப்படிங்கிற போது அது ஒரு மாசாவே இருந்தது. என்னடா அப்படின்னு பார்த்தா கடைசி வெயிட் பண்ணுங்க உங்களுக்காண்டியே ஒரு டைலாக் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் வச்சது. அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த டைலாக் சொல்லும் போது ஒரு அழகாக அந்த ரியாக்ஷன், பழைய ரியாக்ஷன், என் வயிற்றுல பீரை வாத்துட்டடா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அர்ஜுன் தாஸ் அந்த இடத்துல காட்டின விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மையில அந்த டைலாக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைலாக் வரும், மொட்டையா பேங்கா மொட்டையா பேங்க், அதை சாங்காக மாற்றினாங்க பார்த்தீங்களா, அந்த மொட்டை பேங்கு பேங்க்கு மொட்டை பேங்க். அந்த டைலாக்லாம் செம்ம மாசாக இருந்தது உண்மையிலே. எனக்கு அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத ஒரு ஸ்டைலுன்னு சொல்லலாம், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலு. நக்கல் கேள்விப்பட்டிருக்கோம், நக்கலும் விக்கலையும் சேர்த்து வச்சு பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கேமியோஸ் வந்து சிம்ரனோட கேமியோ ரொம்ப பிடிச்சிருந்து. நான் கொஞ்சம் கூட நான் ஆக்சுவலாக எதிர்பார்க்கல சிம்ரன் படத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. திடீர்னு வந்து சிம்ரன் வந்தோடனே பயங்கர சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் சிம்ரன் வந்துட்டு ஃபுல்லாக வாலி போடுற டயலாகாக அஜித் கூட பேசுகிறது, அதுவும் த்ரிஷாவை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, ஏன்னா த்ரிஷா வந்து ஒய்ஃப் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பேசுகிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு சாங்கு நம்ம பிரியா வாரியர் வந்து தொட்டு தொட்டு பேசும் சுல்தானாக்கு அவங்க வந்து ஆடி இருப்பாங்க. ஏன்னா அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லல எந்த சீனை நோட் பண்ணனே தெரியல. ஏன்னா அடுத்து வந்துகிட்டே இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. அதே மாதிரி இல்ல எனக்கு மீம்ஸ் பார்த்த மாதிரி இருந்துங்க, நம்ம யூடியூப்ல ஒன்னொன்னு பார்த்து ரசிப்போம்ல, அந்த மாதிரி அதான் அந்த லேட்டஸ்ட் 1 ஹவருக்கு அப்புறம் அந்த மாதிரி இப்போதைக்கு கேட்சியா எப்படி கொண்டு போறோமோ, இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் எப்படி அட்ராக்ட் பண்ணுமோ அந்த அவங்களோட டோன்ல போயிருக்காங்க கரெக்ட்டா. அந்த இடத்துல எடிட்டர் ஆக்சுவல் ஜானர்ல இவங்க போல, சினிமா ஜானர்ன்ற மாதிரி அது ஆக்சுவல்ல போல A to Z போனோன்ட்டு எதெல்லாம் வந்து கவரிங்ல இருக்கோ அதெல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அந்த ஒரு வில்லன் வந்து ரொம்ப இந்த பாக்குறதுக்கு ஃபகத் மாதிரியே இருப்பாரு ஒருத்தர். அவர் வந்து பேசிட்டு சீரியஸா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கும்போது என்னது போட்டோ ஷூட்டா அப்படின்னு, ஓ போட்டோ ஷூட்டா, என்னது போட்டோ ஷூட்டா, அவர் போட்டோ ஷூட்ல செம்மையா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இது ஸ்கிரிப்டே இல்ல போல இருக்கு, மனசுல நினைச்சத பூரா எடுத்துருப்பாங்க போல இருக்கு. அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு செகண்ட் ஹாஃப்ல நம்ம சொல்ல முடியும். ஆமா கண்டிப்பா அந்த 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 அடுத்தடுத்த சீன் வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாங் பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். அப்போ வந்து எடிட்டர் செம்ம வேலை பார்த்துருப்பாரு. தொட்டு தொட்டு பேச சுற்றி அங்கே ஆடிட்டு இருக்கும்போதே கட் பண்ணோன்னு பார்த்தா இந்த பாடுறா உன் ஆளை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இது கிங்ஸ்லேயே வந்து அந்த பையன் கொடுத்த பையன் என்னை ஏமாத்திடி சொல்லும் போது அந்த சாங்கோட கண்டினியூட்டியை இவன் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ட்ரெஸ் போட்டு ஆளுவாப்பில் சான்ஸே இல்லைங்க. சீரியஸாக சொல்கிறேன், செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு. இந்த மாதிரி படம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி மார்க்காண்டில் எப்படி போட்டு வெளுத்து கட்டினாங்களோ அதுக்கு ஈக்குவலாக கொண்டாந்துருக்காங்க. என்னென்னா இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும் ஃபேன்ஸ்க்காண்டி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கங்கே ஜம்ப் பண்ணது கொஞ்சம் லேகாக இருந்தால் கூட செகண்ட் ஹாஃபில் எல்லாத்துக்கும் தீனி போட்டு ஒரு படத்தோட வெற்றி எப்படி தெரியுமா, படம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அழுதுகிட்டே வந்தால் ஒரு நல்ல எமோஷன் படம் பார்த்துட்டு வந்தான்னு அர்த்தம். படம் பார்த்துட்டு சிரிச்சிட்டே வந்தான்னு வச்சுங்களேன், அவன் வந்து ஒரு நல்ல காமெடி படம் பார்த்துட்டு வச்சுக்கலேன், கட்டுன்னு வந்தான்னு வச்சுக்கலாம், மொக்க படம் போயிட்டு வந்தான்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த படத்தில் எல்லோரும் செம்ம வைபோடு வந்தோம். அதனால தான் இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர். நான் சொல்கிறேன்னா கேரியரில் அஜித்தோட படம் நிறையா படம் நல்ல படம் வந்திருந்தால் கூட கேரியரில் ஃபஸ்ட்டு டாப் 10ல் இந்த படம் ஒன்று உள்ளே போயிடும், அதில் சந்தேகமே கிடையாது. எனக்கு டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சினிமாட்டோகிராஃபர் அபிநந்தன் ராமானுஜம் பண்ணியிருக்காரு. கவன் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸில் விளையாடிருக்காரு.
யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் வந்து அவ்வளோ ரொம்பலாம் ஹெவியாக கொடுக்க மாட்டாங்க. அஜித்துக்கு பேர் வந்து ரெட் ட்ராகன்னால கொடுத்தாரா என்னன்னு தெரில, பட் அந்த ரெட் டோன் நிறைய கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படம் வந்து ஃபுல்லாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு படம் மாதிரி இல்லை, எனக்கு ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீலு, ஒரு மூவி பார்த்துட்டு வந்த ஃபீலே இல்லை. ஜஸ்ட்டு போனோம், ஒரு என்டர்டெயின் ஆகிட்டு வந்தோம், ஒரு கதைக்குள்ளே போய் கனெக்ட் ஆகணும் அந்த ஃபீல்லாம் இல்லை. அந்த திருவிழா ஃபீல், அந்த கிளாமர் வந்து ஒவ்வொரு சீன்லேயுமே அந்த லைட்டிங்கில் வந்து செம்மையாக கொடுத்துருந்தாரு. அதுவும் ஒரு எனக்கு போயிட்டு ஒரு படம் நம்ம வந்து ஹீரோ பார்த்துட்டு ஐயோ ஹீரோங்க சிக்கிட்டான் இவன் என்ன ஆக போகுது அப்படின்னு யூஸ்வலாக எல்லா படமும் நம்ம வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும். இந்த படத்தில் அந்த கனெக்டே கிடையாது. வில்லனை வந்து ஹீரோவை பார்த்துட்டு நீ என்ன இதை பண்ணிடு அது பண்ணிடுவான்னு ஒரு பெரிய டயலாக் பேசுனா யாருக்கிட்ட தலைக்கடியா நான் பேசுகிறேன், ஒரே சீனை தூக்கம் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் அப்படி வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் இவர் தூக்கிடுறாரு. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே எங்கேயுமே வந்து உங்களுக்கு படத்துக்குள்ளே போய் கனெக்ட் ஆக மாட்டீங்க. ஜாலியாக ஒரு திருவிழா பார்த்த மாதிரி தான். செகண்ட் ஹாஃப்லாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டெக்னிக்கலாக நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. டெக்னிக்கலாக உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்லணும், சிம்ரனை பார்த்து முடிச்சிருவாங்க. அப்போ வந்து டேரக்டர் வாய்ஸ் ஒன்று வரும், இது எதிர்பார்க்கவே இல்லை. டேரக்டர் சொல்லுவார், சார் சிம்ரன் வச்ச சாங் போட்டுடலாமா, முதல்ல ஒன்றே போடுறட்டா அப்படி சொல்கிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா யதார்த்தத்தின் உச்சமில் சொல்லுவாப்ல. சும்மா டேக் ஷார்ட் ஓகே சரி போங்க அடுத்த சீனுக்கு போங்க அப்படின்ட்டுவாப்ல. சான்ஸே இல்லைங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பேன். அதில் நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை அந்த சாகையை போட்டுதாங்கன்னு வச்சுங்களேன், வேற லெவலில் இருந்திருக்கு உண்மையிலே. எல்லாரும் வந்துட்டு இடுப்பு தான் வந்து ஒரு ஆக்சுவலி வந்து ஃபேமஸே இடுப்பு தான். ஆனால் அதை டைலாக்ல வச்சுட்டு அந்த லிப்ஸு மட்டுமே எவ்வளோ நேரம் கட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா. அதுவும் அது குட்டியாக போகும்போது மிஸ்ஸையும் சொல்ல மாட்டியாடா அப்படிங்கும்போது எனக்கு என்னென்னா த்ரிஷாவோட ரியாக்ஷன், ரொம்ப வருஷமாக இப்போல்லாம் நான் தான் ஒய்ஃபாக நடிச்சிட்டு இருக்கேன், நீங்கள் ஊடால வராதிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அதெல்லாம் சூப்பராக இருந்தது. உண்மையிலே சொல்லணும்னா எனக்கு எப்படி தெரியுமா தோணுச்சு, படையப்பா படத்தில் சொல்கிற மாதிரி தான், இவங்க தான் ஒய்ஃபு ஆனால் இவங்க போட்டிருக்க சட்டை வந்து சிம்ரனோடது. அந்த மாதிரி இந்த சும்மா பேருக்குன்னு ஒய்ஃப். அது உண்மையிலே சொல்லணும்னா த்ரிஷாவை வந்து அந்தளவுக்கு நான் என்ன நினச்சேன், த்ரிஷாவைனா நயன்தாராவை பில்லால காட்டுற அந்த ஒரு எஃபெக்ட் வந்து த்ரிஷாவில் இங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் அந்த மாதிரிலாம் காட்டாமல் நான் எதிரே பார்க்காத விஷயம், ஏதாவது ஒரு சாங்கில் வேணால் ஆக்சுவலி சிம்ரன் வருவாங்கன்னு யோசித்தேன். பட் ஏதாவது ஒரு சாங்கில் சும்மா டான்ஸ் ஆடுற மாதிரி கூட வர்ற மாதிரி, ஆல்ரெடி கோட்டில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா கூட ஒரு டான்ஸ் பண்ணியிருப்பார்ல விஜய் சார், அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் யோசித்தேன். ஆனால் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன நீ எல்லாம் செகண்ட் தாம்மா நாங்களாம் ஃபஸ்ட்லேயே ஓட்டிட்டு வந்துட்டோம்மா அஜித் சார் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் கொடுத்ததெல்லாம் ஒரிஜினலாக இருந்த மாதிரி இருந்தது. டோட்டலாக அந்த படத்தை வந்து நீங்கள் வந்து கதையாக கேட்காதீங்க, தயவுசெய்து கதையாக கேட்காதீங்க, நீங்கள் உள்ளே போய் ஃபீல் பண்ணுறது தான் இந்த படம். இந்த படம் வந்து நீங்கள் கதையாக யோசித்தீங்க, கதையாக பண்ணணும்னு நினச்சா அவங்க பார்க்காம தானே கேட்குறாங்க. ஸோ அவங்களோட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா, மங்காத்தா மாதிரி உங்களுக்கு பயப்படுற மாதிரி இருந்ததா, பில்லா மாதிரி இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. பட் இந்த படத்தை நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னு சொன்னால் மங்காத்தா டச்சு இந்த மாதிரி பில்லா டச்செல்லாம் இல்லை. ஜஸ்ட் லைக் தட் வரீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்க்கு நீங்கள் வர்றீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க, போகிறீங்க. அந்த கான்செப்டில் நீங்கள் வந்து பார்க்கணுமே தவிர அது மாதிரி இருந்ததா இது மாதிரி இருந்ததான்றதில்ல. இது எது மாதிரியுமே இல்லை, புது மாதிரி இருக்குது. நீ எப்போ வருவ, உங்க கூட 100 வருஷம் வாழணும் போல இருக்குன்னு சொல்லும்போது டவுட் வரும். எந்த பொண்டாட்டி நான் 100 வருஷம் புருஷனோட வாழ நினச்சா என்ன ஏஐ பண்ணி என் பொண்டாட்டி இது பண்ணியிருக்கியான்னு சொல்லி சொல்லும்போது மாசு. ஆமாம், வேண்டாமாடா நீ ஏங்கிற நீ என்ன வேணாலும் பேசுவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்தது. எனக்கு அதில் விட ரொம்ப முக்கியமான விஷயம் உருட்டு, செக்கிலாட்டின சுத்தமான உருட்டு. எனக்கு இந்த டைலாக் சீரியஸாக பேசுவாங்கன்னு நான் எதிரே பார்க்கல சார். ஏன்னா இந்த டைலாக் ஏன்னா அஜித் ஒரு நார்மல் ஒரு மீம்ஸோட டைலாக் இதை வந்து அஜித் சாருக்கு கொடுத்து அவர் பேசின விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது செம்மையாக இருந்தது. அதுலேயும் வந்து டோட்டல் மூமெண்ட்டுமே உங்களுக்கு ஃபேன்ஸ்க்காக தான் இருக்குது. எனக்கு அதில் வந்து பணத்துக்காக அவன் கூட போனே அந்த சாங் அவர் கேட்கும்போது என்னடா இது டேய் மாத்துறா பாட்டை அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாரு பார்த்தீங்களா, அதெல்லாம் செம்ம ஒரு இது. உண்மையிலே நம்ம கேங்ஸ்டர் அஜித் சாரா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்ச அந்த ஒரு மூமெண்ட்லாம் செம்மையாக இருந்தது. படத்தில் ரீமேக் சாங்குன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி வந்து இது, ஆனால் ரீமேக்கே நம்மளே யோசிக்கிற அளவுக்கு ஒரு இருக்குது. ஏன்னா அந்த சுல்தானா சாங்காக இருக்கட்டும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த நிலவே கொண்டு வா, ஆனால் உண்மையிலே அந்த இடத்துல சிம்ரனை தான் டான்ஸ் பண்ண வைக்க போகிறாங்கங்கிற மாதிரிலாம் யோசித்தேன். ஏன்னா ஒரு டான்ஸ் வேணும்னு கேட்கும்போது கூட இந்த பாட்டு வருது அப்படின்னாலே மியூசிக் வருதுனாலே நம்ம கன்ஃபார்ம் சிம்ரன் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் வந்துட்டு நம்ம அர்ஜுன் தாஸ் ஒரு விஷயம் பண்ணுவார் பார்த்துருக்கீங்களா, ஒன்று எரிக்கவா
இல்லை புதைக்கவா அப்படிங்கும்போது டெத்து தீபாவளி நான் காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் பண்ண விதெல்லாம் அதெல்லாம் செம்ம வைப்புன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. முக்கியமாக நான் ஒரு விஷயத்த முக்கியமாக சொன்னோம், எனக்கு இந்த படத்தில் அர்ஜுன் தாஸை வந்து லவ் பண்ணலாங்கிற அளவுக்கு ஐடியா தோன்ற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஏன்னா நம்ம எஸ்ஏ சூர்யா சாரோட ஒரு வில்லத்தனம் ஒன்று இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எந்த ஒரு வில்லன் கேரக்டர் கொடுத்தாலும் அவர்கிட்ட வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், டிஃப்ரெண்டான டான்ஸாக இருக்கட்டும், மூமெண்ட்டாக இருக்கும். அதை சேம் இப்போ வந்து கேப்சர் பண்ணது அப்படின்னு சொன்னால் அர்ஜுன் தாஸ் அவர் சொல்லலாம். அப்படியே எஸ்ஏ சூர்யா ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்த மாதிரி இருந்தது சீரியஸாக. அதனால ரெண்டாவது நீங்கள் இன்ஸ்டா ரீல்ஸ் இதெல்லாம் தாண்டி தலையை விடாமுயற்சியில் யாரெல்லாம் வந்து மாசு இல்லை, எனக்கு என்ஜாய்மெண்ட் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணி அழுதுங்களோ அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கூட நீங்கள் இந்த மாதிரி மாசு இல்லைன்னே சொல்ல முடியாது. அப்படி ஒரு இது பார்ட் 2 எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நான் வருவேன். சரி, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு விருந்து. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் படம் கொஞ்சம் லாகாக போகிற மாதிரி தான் இருக்கும். அது இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் படம் வந்து நல்லா விருப்பமாக போகும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீம்ஸ் பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து பெருசாக ஒரு கண்டென்ட்லாம் இருக்காது, பட் எங்கேயுமே உங்களுக்கு லேக் இருக்காது, எங்கேயுமே போர் அடிக்காது, ஜாலியாக போகும். கண்டிப்பாக நீங்கள் இந்த படம் பார்த்து முடிஞ்சு வரும்போது நல்லா வைப்பில் போவீங்க. ஸ்டார்டிங்கில் என்ன தான் லேக் இருந்தாலும் படம் முடிஞ்சு வரும்போது நல்ல ஒரு வைப், நல்ல ஒரு ஃபீல் வருவீங்க. கண்டிப்பாக தேட்டரில் ஒரு முறை பார்க்க வேண்டிய ஒரு படம். பெருசாக கதை இல்லாதனால ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம். அது என்னோட வெர்டிக்ட். என்னை பொறுத்தவரை இந்த 4 நாளில் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ட்ரீட்டு. 5ஆவது நாள் போனீங்கன்னா அந்த வைப்ஸோடு நீங்கள் வெளியே வர மாட்டீங்க, சும்மா சிரிச்சிட்டு வேணால் வெளியே வரலாம். ஆனால் அந்த 4 நாளில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக தேட்டரை ஃபில் பண்ண வருவானுங்க. அந்த வைப்லேயே நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் FDFSல என்ன மாதிரி ஃபீல் பண்ணோமோ அதே ஃபீலில் உங்களுக்கு கிடைக்கும். தயவுசெய்து உடனே மிஸ் பண்ணாமல் போய் இந்த படம் பார்க்கலாம். உண்மையிலேயே சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். நீங்கள் என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரசித்து பார்த்தது வந்து அக்லி பார்ட்டு தான். இப்போ இந்த அக்லி அஜித் வந்து எவர் கிரீன் கண்டென்ட்டாக நீங்கள் 10 வருஷம் கழித்து பார்த்தாலும் அந்த ஜோக்ஸ் இருக்கும். எப்பயுமே நம்ம நின்று ரசித்து பார்ப்போம், ரீல்ஸாக பார்ப்போம், ஷார்ட்ஸாக பார்ப்போம், டிவியில் போட்டாலும் நம்ம வீட்டில் டக்குன்னு மூவ் ஆகாமல் நின்று பார்க்குற மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் இருந்தது. என்ன எனக்கு ஒரே ஒரு இதுன்னா, அந்த குட் அஜித்தையும் பேட் அஜித்தையுமே இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்டை ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா மார்க் ஆண்டனி மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டு காமெடி சீனாக போயிருந்திருக்கும். ஆதிக்க ரவிச்சந்திரன் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யூஸ்வலாக ஒரு டயலாக் ஒரு ஆக்டர் பேசினார்னு வச்சிங்கன்னா அது ஆக்டரோட டயலாகாக தான் போகும். இந்த மாமேங்கிற வார்த்தை வந்து மார்க் ஆண்டனியில் வச்சார். இங்கே அந்த மாமேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி இவர் மூஞ்சி வெளில வரலனாலும் ஆதிக்க ரவிச்சந்திரன்னா அந்த மாமேங்கிற வார்த்தையை வந்து அப்படி ஒரு லிங்க் பண்ணி விட்டார். இந்த படத்தில் வந்து காட் பிளஸ் யூ மாமேன்னு சொல்லிட்டு நம்ம அஜித் சொல்கிறதெல்லாம் வந்து செம்ம தெரிக்க விடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 பேரை 4 விதமாக வந்து பேசிட்டோம் குட் பேட் அக்லியை. ஸோ நீங்கள் போய் தேட்டரில் பார்த்து ரசிங்க. அதேமாதிரி இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தோன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம்